அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, அல்லாமா அஸ்மாஇ ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அப்துல் மலிக் என்பவர் மௌத்துடைய வேளையில் ஒரு அருமையான ஒரு துஆ செய்தார். ஹசத்து, அந்த துஆவை பார்த்து நான் பொறாமைப்பட்டேன். அப்படி ஒரு துஆவை நம்மால் கேட்க முடியுமா என்று தெரியவில்லை. அவ்வளவு அழகான துஆ அது. அல்லாஹும்ம இன்ன ذுனூபி கத் கஸுரத் வஜில்து அனி ஸிஃபத்தி ஃபஇன்னஹா ஸகீரத்துன் அன் ஜம்பில் அஃப்விக. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்கள் அதிகமாகிவிட்டது. அதை நான் வர்ணிப்பதற்கு என்னால் இயலவில்லை. ஆனால் அதுவெல்லாம் உன்னுடைய மன்னிப்பின் பக்கத்தில் அது ரொம்பவும் சிறியது. ஃபஅஃபு அன்னி, என்னை மன்னித்து விடு என்று கேட்டார். முஸ்தத்ரஃப் என்ற கிதாபில் 482வது பக்கத்தில் வரக்கூடிய செய்தி. அப்ப நல்லோர்களின் பொறாமை எப்படி இருந்தது, எதில் இருந்தது? இவர் இப்படி துஆ செய்து விட்டாரே, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்று வருவாரே, நாமும் அப்படி துஆ செய்ய வேண்டுமே, நம்முடைய அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற வேண்டுமே என்ற ரீதியில் நல்லோர்கள் நாதாக்களுடைய பொறாமை இருந்தது. பொறாமை என்று சொன்னால் அதுபோன்று நமக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது அது ஹசதுன் மஹ்மூதுன் என்று சொல்வார்கள், புகழப்பட்ட பொறாமை. அப்படி நாம் பிறர் மீது பொறாமை கொள்ள வேண்டுமே தவிர உலக காரியங்களுக்காக, அவருக்கு அல்லாஹ் கொடுத்த நியாமத்து நீங்க வேண்டும், அது நமக்கு கிடைக்க வேண்டும், அவருக்கு அது இல்லாமல் போக வேண்டும் என்ற ரீதியில் நாம் பொறாமைப்படக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தகைய நல்ல குணங்களை நமக்கு தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.